சார் இப்போ லோகேஷ் கனகராஜை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க ஹையஸ்ட் பெய்டு இப்போ வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா பிரம்மாண்ட இயக்குனரையும் சொல்லுவாங்க. ஆனால் இவர் மேலே எப்போவுமே என்னென்னா வெற்றிமாறன் வந்து இந்தியாவோட ப்ரைடு, பெரிய இயக்குனர், தேசிய விருது வாங்கினவர், இந்த பேரை பார்த்துருக்கோம். ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? இவருக்கு மட்டும் வெற்றி படம் கொடுக்குறாரு, வெற்றிகளாக கொடுக்குறாரு, ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? அந்தளவுக்கு ஹையஸ்ட் பெய்டு வாங்குறாரா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குல்ல சார்? வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமாக தான் வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், நம்ம எடுக்கக்கூடிய அந்த படம் சரியாக வரணுங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு வழியே. இல்லைன்னா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதா வேறு லாங்குவேஜ் போயிடலாமே. ஹிந்தி படம் ஒரு படத்துக்கு இவ்வளோ டிலே எடுத்துக்கிறதுலாம் இப்போ அவருக்கும் சேர்ந்து தானே அது லாஸு. அப்போ பணம்ங்கிறது அவருக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக தான் இருக்குது. முதல்ல வந்து நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து காலத்தில் அழிக்க முடியாத ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு சம்பளம்ங்கிறது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து வாங்குறாரு. அவங்க கம்பெனியை பொறுத்து அவங்களுக்குள்ளே பேசி வாங்கிக்கிறாரு. அவரை பொறுத்த சம்பளம்ங்கிறது ரெண்டாவது விஷயமாக தான் இருக்குது. முதலில் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும், அதுக்காகவே ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு.